தான் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் தவறான ஒரு சிந்தனையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்குகின்றான். லைஸல் பிர் அன் தஅத்துல் புயூத மின் துஹூரிஹா. உங்களுடைய முகங்களை முன்னாடியோ பின்னாடியோ திருப்புவதன் காரணமாக உங்களுக்கு நன்மை கிடைக்காது. வலாகின்னல் பிர், நன்மை எதில் இருக்கிறது? மினத் தக்வா, எதில் தக்வா இருக்கிறதோ, எதில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ அதில்தான் நன்மை இருக்கும். அப்ப அல்லாஹ்வை பயந்து எந்த ஒரு சிறிய காரியம் செய்தாலும் சரி, அல்லாஹ்வை பயந்து எந்த ஒரு நல்ல விஷயம் செய்தாலும் சரி, அதில் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருந்தாலும் சரி, அதில் சொல்லாம சிறிய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் இந்த காலத்தில் நடக்கின்ற ஒரு சின்ன நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த நல்ல விஷயத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் போதும், அதற்கான அல்லாஹ் நாளை மறுமையில் கூலியை கொடுப்பான். அதுதான் தக்வா, அதுதான் தக்வா, அல்லாஹ்வுடைய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். அதுதான் பாருங்கள், முஃமின்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து ஒவ்வொரு சம்பவமும் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களை அழைத்து, முஃமின்களே, ஈமான் கொண்ட மக்களே, இந்த காரியம் நீங்கள் செய்யாதீர்கள், இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், இதில் கைர் இருக்கிறது அப்படி சொல்லும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் அந்த காரியம் நடக்க வேண்டும் அப்படின்னு உறுதிக்காக அல்லாஹ் சொல்லுகின்ற முதல் கட்டளை தக்வா தான். அதற்கு பிறகுதான் அடுத்த விஷயம். பாருங்கள், சூரத்துல் பக்ராவுடைய இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வதரு மா பக்கிய மினர் ரிபா, பாக்கியாக இருக்கக்கூடிய அந்த ரிபாவிலிருந்து, அந்த வட்டியிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அதை முழுமையாக விட்டு விடுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான முஃமினாக இருந்தால், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளவர், நம்பிக்கையாளனாக நீங்கள் இருந்தால், அல்லாஹுக்கு பயந்து கொண்டு உங்களிடம் வரக்கூடிய அந்த வட்டியை நீங்கள் முழுமையாக விட்டு விடுங்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அதுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகின்றான். அப்படி விடவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் எனக்கும் என்னுடைய தூதருக்கும் எதிராக நீங்கள் சண்டை போடுவதற்காக, போர் செய்வதற்காக தயாராக இருங்கள். நாளை மறுமையில் அந்த மனிதனுக்கு ஏலான் செய்யப்படும், அறிவிப்பு செய்யப்படும், ஒரு கத்தியை கொடுத்து வாருங்கள், சண்டை போடுங்கள். அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எச்சரிக்கை சொல்வதற்காக, அவர்களுடைய உள்ளத்தில் அந்த காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக முதல் வசனம், முதல் வார்த்தை இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வதரு மா பக்கிய மினர் ரிபா. அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயம் என்னது? வட்டியை பற்றி. அந்த மாதிரி என்ன வசனங்கள் எடுத்தாலும் சரி, முதல் வசனம் அல்லாஹ், முதல் விஷயம் அல்லாஹ் என்ன சொல்வான்? நீங்கள் தக்வாவை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னொரு